ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் எல்லாரையும் நம்புகிறாய். ஆனால் இப்பொழுதெல்லாம் சில விஷயத்தில் மாறியும் விட்டாய் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரே திரியாக உன்னை குறை கூறிக்கொண்டும் இருக்க முடியாதல்லவா? ஏனென்றால் மாறிக்கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்பதை முழுமையாகவே நீ கற்றுக்கொண்டாய் என்பதை தான் நான் இந்த நேரத்தில் உனக்கு சொல்லியாக வேண்டும். நிறைய விஷயங்கள் நிறைய சமயங்களில் ஏமாந்து இருக்கிறாய். சில விஷயங்களை எல்லாம் பார்த்தாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய முறை ஏமாந்து இருந்தாய். ஆனால் இப்பொழுது எல்லாம் பார்த்தால் தெளிவாகிவிட்டாய். என்னுடைய பிள்ளையா இவ்வளவு தெளிவாகி இருக்கிறதே என்று சொல்லும் அளவுக்கு தெளிவாகி விட்டாய் என்னுடைய அழகான கண்மணியே. வாழ்வில் பல சோதனைகள் வந்தது. ஆனால் அனைத்து சோதனைகளையும் நீ கடந்துதான் வந்தாய். எனக்கு அனைத்துமே புரிகிறது. வர வர உன்னுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டு இருப்பதை நீ கண்டாய். ஆனால் உன்னுடைய மனதில் ஒரு எண்ணம் மட்டும் இருந்தது. எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக சாய் பார்த்து கொள்வார் என்ற ஒரு எண்ணம். உன்னுடைய வாழ்க்கையில் ஏன் திடீரென்று இந்த மாதிரியான விஷயம் நடந்தது என்பதை யோசித்தாயா? நன்றாகத்தானே இருந்தது. ஏன் திடீரென்று இந்த மாதிரியான விஷயம் நடந்தது, எதற்காக நடந்தது என்பதை நீ முழுமையாக யோசித்தாயா? ஆனால் சில நாளாக உன்னுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வந்து கொண்டு இருந்தது. ஆனால் நீ அனைத்தையும் கவனித்து கொண்டு இருந்தாயே தவிர அதற்கான தீர்வுகள் என்னவென்றே உனக்கு இதுவரைக்கும் புரியவில்லை. அந்த விஷயத்தை தான் நான் உனக்கு இந்த நேரத்தில் சொல்லவே வந்திருக்கிறேன் என்னுடைய அழகான கண்மணியே. நீ உன்னுடைய குலதெய்வத்திடம் உனக்காக வேண்டுகிறாய். இந்த விஷயம் நடத்தி தாருங்கள், அந்த விஷயம் நடத்தி தாருங்கள், எனக்கு இந்த விஷயம் வேண்டும், அந்த விஷயம் வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். ஆனால் உன்னுடைய குடும்பத்தில், அதாவது உன்னுடைய குடும்பம் வீணாக போக வேண்டும் என்று உன் குலதெய்வத்திடமே ஒரு உறவானது, அதுவும் உன்னுடைய நெருங்கிய உறவானது வேண்டுதல் வைத்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் குலதெய்வத்திற்கு மனதால் அது அழுது அழுது அவளுக்கு மட்டும் இதை செய்கிறீர்களே, எனக்கும் ஏன் செய்யவில்லை, என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் நடத்தவில்லை, அவள் முன்னேறக்கூடாது, சொல்லப்போனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கீழே இருக்க வேண்டும், அந்த குடும்பமானது மேலே வர வேண்டும் என்று ஒரு குடும்பத்தில் இருக்கும் ஒரு பெண்ணானவள் அந்த உன்னுடைய குலதெய்வத்திடம் மனமாற வேண்டிக் கொள்கிறாய். முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். அந்த பெண் யார் என்று சொல்ல வேண்டும், அந்த குடும்பம் யார் என்று சொல்ல வேண்டும் என்றால் சொல்கிறேன், முழுமையாக கேள். அந்த பெண்ணானவள் என்ன செய்கிறாள் என்றால் உன்னுடைய முன்னேற்றத்தை பார்க்கிறாள். நீயே இப்பொழுதுதான் கொஞ்சமாக வாழ்க்கையில் முன்னேற்றும் பாதைக்கு போய்கொண்டு இருக்கிறாய். ஆனால் அது அவளுக்கு சுத்தமாகவே பிடிக்கவில்லை. கேட்டால் எப்படி என்னை விட அவ அதிகமாக முன்னேறி விடுவாளோ, நான் தான் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் என்னை விட, என்னுடைய குடும்பத்தை விட, என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் விட அவர்கள் குடும்பத்தில் எல்லோரும் திறமைசாலியாக இருக்கிறார்கள். எப்படியோ அவர்கள் முன்னுக்கு வந்து விடுவார்களோ, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் மட்டும்தான் முன்னுக்கு வர வேண்டும். எல்லார் மத்தியிலும் என்னுடைய குடும்பம் மட்டும்தான் நிச்சயமாக தலை ஓங்கி நிற்க வேண்டும் என்று அவள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய குடும்பம் மட்டும்தான் மேலே வர வேண்டும், தன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் பிள்ளைகள் மட்டும்தான் மேலே வர வேண்டும் என்று தேவையே இல்லாமல் சில விஷயத்தை பற்றி யோசித்து உன்னுடைய குல தெய்வத்திடம் எப்பொழுதும் போய் உன்னை பற்றியும் அவளுடைய வாழ்க்கையையும் பார்த்து ஒப்பிட்டு பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். தயவு செய்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். நீ இப்பொழுதுதான் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டு இருக்கிறாய். அடுத்தடுத்த கட்டம் போக வேண்டும், அடுத்தடுத்த விஷயங்கள் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் சில விஷயத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் தடங்கல்களும் இருக்கிறது. ஆனால் அது வெளியில் காட்டிக்கொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையுமே சரியாக நல்ல விதமாக நீ செய்து கொண்டு தான் இருக்கிறாய். ஆனால் நீ எதையும் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை என்பதற்காக எல்லோரும் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? நீ நல்லபடியாகத்தான் இருக்கிறாய், நல்ல விஷயங்களைத்தான் செய்கிறாய் என்று. ஆனால் உன்னுடைய மனதுக்குள்ளும் 1000 விஷயங்கள் இருக்கிறது என்பதை யாருமே இங்கு உணரவில்லை. நினைப்பவர்கள் நினைக்கட்டும். எந்த தெய்வத்திலும் வேண்டுமானாலும் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி பேசட்டும், உன்னுடைய வாழ்க்கை கீழே போக வேண்டும் என்று விளக்கு கூட போடட்டும், தேவையில்லாத தீய விஷயங்களை கூட செய்யட்டும். ஆனால் எந்த தெய்வமும் சரிதான், மற்றவர்களுக்கு எந்த ஒரு தொந்தரவையும் கொடுக்காது. நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீர்கள்,
பார், எனக்காக போய் அவள் அங்கு வேண்டுகிறாள், எனக்காக போய் இங்கு வேண்டுகிறாள் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தெய்வங்களானது மனசாட்சிக்கு, அதாவது தனக்கென்ன தோன்றுகிறதோ, உன்னுடைய கர்மவினை என்னவோ அதுபடிதான் ஒவ்வொரு வாழ்க்கையை நடத்துமே தவிர, மற்றபடி அவன் இதை சொல்கிறான் இவன் இதை சொல்கிறான் என்பதற்காக ஒரு நாளும் ஒரு பொழுதும் மற்றவனுடைய பேச்சை கேட்டு மற்றவனுக்காக எந்த ஒரு தீய விஷயங்களையும் எந்த தெய்வமும் செய்யவும் செய்யாது. நீ எதையும் நினைத்து வருத்தப்படவே வேண்டாம். காலம் முழுவதும் இங்கு நான் இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யும் பொழுது நீ இந்த விஷயம் நடக்குமோ அந்த விஷயம் நடக்குமோ என்ற பயங்கள் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் தேவையே இல்லை என்பதுதான் நான் சொல்லும் இந்த நேரத்தில் உனக்கு நான் சொல்லும் விஷயங்கள். என்னுடைய அன்பான கண்மணியே, உன்னுடைய வாழ்வில் நீ அதிகமாகவே நன்மைகளை நீ பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய முறை நானும் பார்த்துவிட்டேன். சில விஷயங்கள் எல்லாம் தடங்கலாகி கொண்டு இருந்தது. அதை பார்க்கும் பொழுது உனக்கு மனதில் பயங்கள் தான் வந்தது. இவ்வளவு செய்கிறோம், ஏன் முன்னேற்றம் இல்லை என்று. அதனாலேயே சில விஷயங்களை பாதியிலேயே அப்படியே விட்டுவிட்டு நீ வந்திருக்கிறாய். ஆனால் இதற்கு மேல் எவ்வளவுதான் தடைகள் வந்தாலும் நீ செய்து கொண்டு இருக்கும் விஷயத்தில் இருந்து மட்டும் தயவு செய்து பின்வாங்காதே. இந்த சாய் இருக்கும் வரை உன்னை எல்லா இடத்திலும் இருந்து உன்னை பாதுகாப்பேன். எல்லா விஷயங்களையும் உனக்காக சரியாக செய்து சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். எத்தனையோ பெயர் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயத்தை செய்யலாம் அந்த விஷயத்தை செய்யலாம் என்று திட்டமெல்லாம் போடுவார்கள். ஆனால் எந்த ஒரு நபருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நபருடைய எண்ணத்தையும் நான் ஒரு முறை கூட தப்பாக நடத்தவே விடவே மாட்டேன். தங்கமான பிள்ளையே, உன்னுடைய வாழ்வில் நான் மிக பெரிய ஒரு விஷயத்தை நல்லபடியாகவும் நல்ல விஷயமாகவும் செய்து உன்னை வாழ வைக்கப் போகிறேன். வாழ்க்கையில் எந்த தெய்வமும் யாருக்கும் எப்பொழுதும் நல்லது மட்டும்தான் செய்யுமே தவிர எந்த ஒரு கெட்டதையும் செய்யாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள். உங்களுக்கு எது தேவையோ உங்களுடைய வாழ்க்கையில் அதை செய்யுங்கள். உங்களுக்கு முழு துணையாகவும் முழு பாதுகாப்பாகவும் இந்த சாய் இருப்பே. உன்னுடைய வாழ்க்கையில் யாரோ ஒருவன் ஏதோ ஒரு நேரத்தில் துரோகம் செய்கிறான் என்பதை நினைத்து வருத்தப்படாதீர்கள். இனிமேல் என்ன, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே முன்னேற்றங்கள் தானே. சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரமும் புதிதாக மலர்ச்சிகளை நீங்கள் பார்ப்பீர்கள். 1000 பேர் 1000 விதமான விமர்சனங்களை உங்கள் மீது வைக்கலாம். உங்களுக்கு தேவையே இல்லாத சில விஷயங்களை உங்களுக்கு பின் செய்யலாம். தெய்வத்திடம் போய் ஏதாவது தவறாக உங்களை பற்றி சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை உங்கள் மனதில் காயப்படுத்த வேண்டும் என்று சில விஷயங்கள் செய்யலாம். ஆனால் எதையும் நினைத்து வருந்த வேண்டாம். உங்களை புரிந்து கொண்ட யாரும் நிச்சயமாக இதையெல்லாம் செய்ய மாட்டார்கள். புரிந்து கொள்ளாத சில பேர்தான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான கெட்ட விஷயங்கள் எல்லாம் செய்வார்கள். அவர்களுக்கு நிச்சயமாக தண்டனையை எந்த தெய்வத்திடம் அவர்கள் வணங்குகிறார்களோ, எந்த தெய்வத்திடம் இவள் வாழக்கூடாது, இவள் இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்று போய் சொல்கிறார்களோ, நிச்சயமாக அதே தெய்வமே அவர்களுக்கு தண்டனையையும் கொடுக்கும். உன்னை நான் பார்த்து கொள்கிறேன். யாரையும் நினைத்து கவலைப்படாதே. நண்பன் இருந்து கொண்டு சில விஷயங்களை சிலர் செய்யும் பொழுதுதான் மனதால் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. முதலில் நண்பனாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, எல்லோரிடமும் பார்த்து பழகும். உன்னுடைய யதார்த்த குணத்தை வைத்துதான் சிலர் நிச்சயமாக யதார்த்தமாக நீ இருக்கிறாய் என்ற ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டுதான் 1000 விஷயத்தை சொல்லி உன்னை ஏமாற்றுவதற்காக முயற்சிகளை செய்கிறார்கள். நம்பிக்கையோடு இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமாகவும் நான் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் சரி செய்து நானே உங்களை ஒவ்வொரு விஷயத்திலும் வாழ வைக்கிறேன். எப்பொழுதும் உன்னுடைய கூடவே இருந்து உனக்கு எப்பொழுதும் நல்ல வழிகாட்டிக் கொண்டே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.